என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை, இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தின் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தெரியப்படுத்துங்கள். ஊழியத்துக்கு அநேக தேவைகள் உண்டு. முடிந்தால் எங்கள் தொலைபேசி எண்களை எடுத்துக்கொண்டு போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசி உங்கள் காணிக்கைகளை கொடுக்கலாம். ஆமேன். கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பரெல்லாம் நாங்கள் வெளியிடுறது கிடையாது. எங்களோட ஊழியத்தில் நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுவங்க மட்டும்தான் நான் காணிக்கை தருவதை விரும்புகிறேன். அதனால தான் ஏதோ பாஸ்டர் ஊழியத்தில் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னார். ஆமேன். பழங்களை அனுப்புவாங்க, அதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டு விரும்புறது கிடையாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு செயல்பாடு நான் நினைக்கலை. ஏன்னா நான் நேற்றுக்கு உங்களுக்கு சாட்சியில் எல்லாம் சொன்னேன். கர்த்தத்தில் பார்த்து கொள்ளப்படும் விசுவாச வாழ்க்கை. நான் டிவியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைகள்கிட்ட சொல்லும், மக்களே கவலைப்படக்கூடாது. நடத்துகிற பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், நீங்கள் பொறுமைப்படுங்க, ஏசப்பா எல்லாம் நன்மை தருவார் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த ஊழியத்தை நானும் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியத்துக்கு அநேக தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் கற்று கிரியை செய்யும்போது நடத்துகிறார். விசேஷமாக இந்த ஊழியத்தை காணிக்கை தந்து நடத்துகிற தெய்வ பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிப்பதாக. லட்சுமி குறித்து நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சிலப்போ நான் பேசும்போது ரொம்ப போர்ஸ் பண்ணி பேசுவேன். அதே எனக்கு பிடிக்கும், அதே எனக்கு பிடிக்காது. இந்த மனுஷன் என்ன ஆட்டுத்தலை மயிரை போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு, இவரெல்லாம் நான் கேட்டு இருந்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. என்ன நோவியா அப்படின்னு. இயேசு மெய்யான தெய்வம் என்பதை கர்த்தர் உங்கள் மூலம் கிரியை செய்ய போகிறார். ஆமேன். அதனுடைய அந்த வார்த்தைகளை கேட்கணும். நேற்றையும் நான் உங்களுக்கு வாசித்தேன். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மற்றொரு என்று எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படப்படும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:37 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அவர்கள் கேட்ட பிரசங்கத்தினால ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியும். மேன் என்னது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அன்னைக்கு அதுக்காக தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். டிவியில் நாங்கள் கேட்குற போதக பிரசங்கங்கள் நிமித்தமும் நீங்கள் ரசிக்கப்படுவீங்க. ஆமேன். இது அவர் பாருங்க வாசிக்கிற அப்போஸ்தலர் 2:37. ஆமேன். இதை அவர்கள் கேட்டபொழுது இதயத்தில் குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 1 கொரிந்தியர் 1:21. அப்படி தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவ அறிக்கையிலே பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இன்றைக்கு அநேகமாக என்ன செய்கிறாங்கன்னா, பிரசங்கத்தை பைத்தியாரன்னு தான் சொல்கிறாங்க. நல்ல உபதேசத்தை பைத்தியார உபதேசம்னு சொல்லுகிற உலகம். நல்ல உபதேசத்தை கேட்பதற்கு பிள்ளைகளுக்கும் மனமில்லை, பெரியவர்களுக்கும் மனமில்லை. ஆமேன். வாலிபர்களுக்கும் மனமில்லை. பிள்ளைகளை கேட்டால் இந்த அப்பாவுக்கு அறிவு பாசம் இல்லைங்க. வாலிபனை கேட்டால் அதுக்கு அறிவில்லை, கிணத்துக்கு அறிவு, கிணறுக்கு அறிவில்லைங்கிறது. முதுகில் கேட்டால் அவன் சின்ன அறிவில்லாமல் பேசுகிறாங்க. எதை கேட்டால்
நல்ல பிரசங்கத்தை கேட்டா, நல்வழிப்படுத்துகிற போதகத்தை கேட்டா, அவன் சின்ன அனுபவம் பேசலாம் அப்படி முதியோர்கள் கேட்டா பிரசங்கத்தை. ஆமீன். அப்போ வாலிபர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இது ஒரு தவறான என்னமோ அவங்க நினைக்கிற ஒவ்வொன்றும் ஒரு விதமாக நினைக்கிறான். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆமீன். பைத்தியம்னே, பைத்தியம் ஒரு ஒன்றும் கொள்ளாது. பைத்தியம் வேணுமோ அந்த மனுஷன் புலம்பிட்டு இருக்கிறாரு. ஆமீன். பெற்ற தவப்புற கூட போப்பா அவருக்கு அறிவில்லை அப்படிங்கிறான். பெத்தா பொறுத்த அறிவில்லை புள்ள சொல்கிறான். அதே வார்த்தையை தான் அப்பனும் ஆண்டவருக்கு வசனத்தை சொல்கிறார். அவங்க சொல்லுவாங்க நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம வேலை செஞ்சால் நமக்கு அப்படிங்கிறான். நல்ல புத்தியை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு என்ன பார்க்கணும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வழி போகணும் அப்படி நல்ல வழியை அவங்களுக்கு உகந்த வழி அவங்களுக்கு இஷ்டப்படி வழிகாட்டி பாருங்க. நல்ல பர்சன் நல்ல பர்சன் நல்ல பர்சன் நாகரீகமான பர்சன் சொல்லுவாங்க. இதை செய்யாதீங்க போது தவறு புள்ளு பைபிள் சொல்லியிருக்கு போது அப்படின்னா அவருக்கு என்ன பார்க்கணும் அப்படின்வாங்க. ஆமீன். அல்லேலூயா. நான் அநேக காரியங்களை சாட்சிகளாக காரியங்களாக சொல்லித்தர முடியும். இந்த வேத மாதத்தை தெளிவுபடுத்துகிறது. ஆமீன். கெட்டுப்போய் கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் கெட்டு போகிறவர்களுக்கு அது என்ன பைத்தியமாய் தோன்றுகிறது. லட்சியப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கோ அது பலனாய் இருக்கிறது. லட்சியப்படுகிறவங்களோ சுவிசேஷத்தை பிரசங்கத்தை கேட்பாங்க, அவங்க ரசிக்கப்படுவாங்க. ஆனால் ரசிக்கப்பட மனம் இல்லாதவர்களோ அதை பைத்தியம்னு சொல்லுவாங்க. பைத்தியான பயன். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இடிவானதையும் பைத்தியமானதையும் எனக்காக தெரிந்து கொண்டேன் என்றும் வேதவசனம் சொல்லி. நான் கருதினால சொன்னேன், ஒரு பிள்ளை சொல்லிட்டு இருக்கா, ஒரு கிறிஸ்தவ ஒரு செக்ரட்டரி பிள்ளை இடைவிட பக்கத்தில் அவங்க கூட இந்த நிகழ்ச்சி ஒரு வேலை பார்க்கலாம். நான் குறைய சொல்லலை, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு அடிக்க நான் ஜெபிக்கிறேன். எனக்கு சொந்தமான ஒரு பிள்ளை. அவர் சொல்கிற ஆண்டவர் எங்கே இருக்கான்னு எனக்கிட்ட கேட்குறான். சொல்லிட்டு அவனுடைய நன்மைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இவளுக்கு நல்ல ஒரு காரியம் அமையன்னு அவர்கிட்ட கேட்குறா. சண்டே கிளாஸ் ஒரு பாரம்பரிய ஒரு சர்ச்சில் சண்டே கிளாஸில் நடத்துக்கிற ஒரு பிள்ளை அவன் சொல்கிறான்னா மற்றவங்க சொல்கிறத என்ன ஆச்சரியம். ஏன் அதை விட்டால் நம்ம பிள்ளைகளே சொல்கிறாங்க, இது கிறிஸ்துவ உடைய பிள்ளைகளை. அதுதான் அவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும் உபதேசம். அவங்க உலகத்துக்குள்ள விட அதிகமாக நேசிக்கிறாங்க. அவங்க நினைச்ச காரியம் நடக்காவிட்டால் கிறிஸ்துவ கொடுத்த போதகத்தை பைத்தியங்கிறாங்க. வீணுக்கு ஆண்டவர் எங்கேயா இருக்காருங்கிறாங்க. ஆனால் நம்ம செய்கிறது என்ன, நம்ம செய்தது என்ன, தேவனுடைய ஆலோசனையின்படி முடிவெடுத்தோமா, தேவனுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டோமான்னு அவங்க தெரிய மாட்டேங்குது. தேவ ஆலோசனைப்படி செய்யாத நிமித்தமாக ஆமீன் வேடியை தாண்டி போய் நின்றுக்கிட்டு, கோட்டையை தாண்டி போய் நின்றுக்கிட்டு, ஒரு இடத்துல சிக்கி போய் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்கிறாங்க. இதான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் தப்பு செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களே பிள்ளைகளும் பண்ணுறாங்க, பாரம்பரிய சபையில் இருக்கிற பிள்ளைகளும் பண்ணுறாங்க. என் ஊழியக்காரர்களே சிலர் சொல்ல வேண்டிய சூழலில் துக்கப்படுத்தப்படுறாங்க. அவிசுவாசப்படத்தக்கதாக இன்றைக்கு நடக்க வேண்டிய சூழலை உண்டாகிறது. காரணம் நிற்க முடியாதபடிக்கு. ஆமீன். வசனங்கள் குத்தப்படணும், குறைகளை வெளிப்படுத்தணும். குற்றத்தை தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவற்றை அதுக்க செய்து விட்டுகிறவனோ இறக்கம் பெறுவான். ஒரு மனுஷனுடைய குற்றத்தை சொல்ல முடிய மாட்டேங்குது. சொன்னால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுது, இப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுற இடத்துல
குத்தப்பட்டவனாகி ஜனங்கள் ரட்சிப்பின் வழியை விட்டு விலகி போகிறாங்க. அதே குத்தப்பட்டவளாக ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆமென் ஆண்டுக்குள்ள வர்ற ஜனங்கள் விடுதலை காண்பார்கள். அதுதான் சொல்லியிருக்கு. கர்த்தரை குறித்த சுவிசேஷ பிரசங்கம் போதிக்கப்படும் போது லட்சியப்படுகிற பிள்ளைகளுக்கு அது என்னவா இருக்கிறது? அது ஞானமுள்ளதாக இருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கோ பைத்தியம் அவனுக்கு என்ன? அவங்கெல்லாம் போய் எனக்கு காதுகிட்டே கேட்குறாங்க. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க வளர்க்கலாமா நீ பாட்டுக்கு போ அப்படிம்பாங்க. நான் நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் முடித்தோடனே இப்போல்லாம் பிள்ளைகளுக்கு ஃபோன் நம்பரெல்லாம் மாறி மாறி கொடுத்துருவாங்க. நான் முதல்ல போனோன்னா என்கேஜ்மெண்ட்டு வீட்டில் நடத்த போனால் சொல்லுவோம், ஃபோன் நம்பர் பிள்ளைகள்கிட்ட மாறி மாறி கொடுக்காதீங்க. பெற்றோராக சொல்கிறாங்க, என்ன பார்த்து சொன்னீங்க? கல்யாணத்தில் அரை கல்யாணம் நடந்தாச்சு, இனி அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி கொடுக்குற என்ன தப்பு? இப்போ காலகட்டமாங்கிறாங்க. பெற்றோரே பத்திரம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு நல்லதாக பிடிக்கல. நீ 2 கல்யாணம் நின்று போயிருக்கு ஃபோனில் பேசி பிடிக்காம. இது சத்தியம். மொத்தத்தில் 5-6 கல்யாணம் தான் எனக்கு சார்பாக என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும் ஊழியத்திருப்பாங்க. அதில் 2-3 நானே அனுபவிச்சிருக்கேன். இது லட்சுமி நடத்துகிற ஒரு வழி. அங்கேயே சிலைப்பட்டு போகிறாங்க. வாழ்க்கை என்கேஜ்மெண்ட் முடிச்சா ஃபோனில் பேசி இவர் ஒரு வார்த்தை பேசுவார், அவர் ஒரு வார்த்தை பேசுவார். இந்த முறுமுறுப்பு எரிச்சல் ஜீவித நாள் வரை ஓடிட்டே இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாலே இப்படி பேசினவா இனி எப்படி பேசுவா? எனக்கு வேண்டாப்பா, இவளுக்கு நமக்கு ஒத்துப்பாதுப்பா, கல்யாணத்தை விட்டு வச்சுட்டு பிரிஞ்சு போடுங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பாதிப்பு பிள்ளைகள் மாறி இருக்கிறாங்க. காரணம் என்ன? போன் பேச்சு. பிடிக்காத பாயிட்டு கற்றுக்களை சொன்னாலே பிடிக்கல. தனக்கு இஷ்டப்படி அமையணும். கடைசியில் நான் கூப்பிட்டு கேட்பேன், என்னப்பா அப்படி பேசிட்டாங்க? ஒரு இடத்துல பேசிக்க இருந்துச்சு, அது பையன் பேசுகிறத பார்த்தா தப்பலை போல பேசியான் ஒரு பொண்ணு சொல்லு. அதனால இந்த பையனுக்கு வேண்டாம். ஒரு இடத்துல ஒரு சகோதரிகிட்ட சொல்கிறாங்க, அந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமீன் ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, விட்டுட்டானா, அவன் அப்படியே மனுஷார பேசினான் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க யாருக்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆமீன். அந்த பொண்ணை ஒன்று சொல்லியிருக்கு, நான் 2 பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு. பாருங்க என் காரியம். உண்மையை சொன்னாங்க. உண்மையே உள்ளது. அதோடைய அப்போவே ஷேர் பண்ணிக்குது. அங்கேயே பிரிவினை உண்டாகுது. முடிஞ்சா தீர்ந்து போகுது வாழ்க்கை. இது உண்மையை எதை மறக்கணும் மறக்க மாட்டாங்க. உண்மை சொல்கிற வசனம் சொல்ல தப்பு கிடையாது. உண்மையை சொல்கிறவங்கள்ட்ட சொல்லி உண்மையை சொல்லணும். அந்த உண்மையை சொல்ல அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை மன்னிக்கிற தன்மை வேணும். புருஷனுக்கு வேணும், மனைவிக்கு வேணும், பிரிகிறது இல்லை. ஆனால் திருமணம் பந்தத்துக்குள்ளே போன போது அந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்ளும்போது ஒருத்தருக்கு புரிந்து கொண்டு உண்மையை விட்டு நடக்கிற வாழ்க்கை வரும்போது அது மகிமையாக இருக்கும். அதுக்காக தான் மறைக்க வேண்டிய நேரத்தில் மறைக்கணும். வெளிப்படுத்துகிற காலம் ஒன்று உள்ள இருக்கும்போது வெளிப்படுத்தணும். மறைக்கிற காலம் இருக்கும்போது மறைக்கணும். மறைக்கிற நேரம் ஒரு மறைப்பார். கர்த்தருடைய சுவிசேஷ பிரசங்கம் இதுவே மறைக்கிறத மறைக்கணும், வெளிப்படுத்தணும். மறைவாய் வைத்துக் கொள்ளுகிற சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை கர்த்தராகி ஆண்டு நமக்கு நேரம் வெளிப்படுத்தாதபடிக்கு அதை மறைபொருளாக வெளிப்படுத்துகிற தெய்வம், மறைபொருளாக வெளிப்படுத்துகிறவர். சில வார்த்தைகளை கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணும்போது ஓமை மூலம் பிரசங்கித்தார். சில வார்த்தைகளை கற்று பேசும்போது அது மறைபொருளாய் வைத்து பிரசங்கித்தார். ஆனால் அந்த மறைபொருளையும் அந்த வேத வசனங்களையும் அந்த தீர்க்க தரிசனம்
பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாவின் நிரப்புவதனாலே அதை வெளிப்படுத்தி கொடுத்து வழி நடத்துகிறவர் காத்து. அது பைத்திய போதகத்தை பைத்தியம் என்று எண்ணக்கூடாது. எதையும் சரி என்று தவறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனம் விட்டு பேசுவது நல்லதுதான். தன் சகோதரனுக்குரிய காரியத்தினை வரவை வைக்கிறவர் வாழ்வுடைய உண்மைதான், எல்லாமே உண்மைதான். மன்னிக்கிற பக்குவம் எல்லாவற்றிலும் வேண்டும். ஆமேன். தேவைப்படுகிறேன். இதைத்தான் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். தேவ ஞானத்துக்கு ஏற்ற உலக சுய ஞானத்தினாலே தேவனை அறிக்கை பைத்தியமாக தோன்றும் என்று வேதம் 1 கொரிந்தியர் 1:21 நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவ நமக்கு அதுதான் போயிட்டிருக்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லி போதிக்க வேண்டும். அது யார்கிட்ட சொல்லணும்? அவங்கள்ட்ட சொல்லணும். மறைவு இருக்கக்கூடாது. உண்மை. அப்போ மறைவு இருக்க வேண்டிய வார்த்தைகளை மறைக்க வேண்டும். இப்போ அநேக கேட்பாங்க, நான் உங்களுக்கு கதையாக சொல்ல உண்மையை சொல்கிறேன். ஒரு மனுஷன் வெட்டிட்டு வரான்னு வச்சுக்கோங்க, கொல்லுறதுக்கு. ஆமேன். ஆமேன். நீங்கள் கொல்ல ஒப்பு கொடுப்பீங்களா? காட்டி கொடுப்பீங்களா? ஐயா என்னை ஜீவனை காப்பான், கள்ளனோ கொள்ளக்காரனோ மோசமானவனோ அந்த மனுஷனை ஐயா என்னை உயிரை காப்பாற்ற காலில் வந்து விழுகிறான், அந்த மனுஷனை நீ காட்டி கொடுக்கலாமா? நீ அவனுக்கு பாதுகாக்க கொடுக்கறது நல்லது. ஒரு ஆத்ம ஆதாயம். அந்த மனுஷன் அந்த இடத்துல நான் பாதுகாத்து விட்டுருவோம். ஆனால் அந்த ஒரு பொய் சொல்லு அங்கே வெட்டிட்டு வரலாம், அங்கே அனுபவம் விட. அப்போ அந்த மனுஷனை இல்லைப்பா இங்கே வந்தாரான்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைப்பா வரல. ஒரு பொய்யை சொல்கிறோம். அப்போ பொய் சொல்கிறது ஒரு ஜீவனை காக்கிறதுக்கு. ஆமீன். ஆனால் அந்த மனுஷனை கூப்பிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நீ என்ன அறிவுரை சொன்ன? யாப்பா உன்னை விசாரிக்க வேணும். விசாரித்து நீ போ. இனி படிப்பட்ட அதிகமான காரியம் கண்டிப்பாக அவன் ஏதாவது தப்பு பண்ணி தான் அவனை கொல்றது வேண்டி இருப்பான். இனி அதை செய்யாது போ அப்படின்னு சொல்லி பாதுகாத்து விடுவது நம்முடைய கடமை. அது ஒரு பொய்யை சொன்னீங்க, அந்த பொய் அங்கே இருப்பதில்லை, அது மெய்யாக மாற்றப்படும். அந்த ஆத்மாவு அற்று செய்யாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, இதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார். ஒரு கையை மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கல்லறிஞ்சு கொள்ளும்படி கல்லறிஞ்சிக்கிட்டே ஓடி வராங்க. கிறிஸ்துடைய பாதத்தில் வந்து விழுகிறாவ. இப்போ அந்த ஆத்மாவை ரட்சிக்கணும் இந்த ஜனத்து கையில் இருந்து. அவர் எப்படி சொன்னார்? ஆமீன். போதகரே உங்க பாதத்தில் வந்திருக்குதா, நீர் நியாயம் சொல்லும். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவனை கல்லறிச்சு கொல்லணும். இவன் புருஷனை விபச்சாரம் பண்ணி இருக்கா, இதில் என்ன செய்யலாம்? மோசே நியாயப்பிரமாணம் இதை சொல்லுது, நாங்கள் இது சொல்லலாம். அவர் உடனே அவளை நியாயம் தீர்க்கவில்லை. கல்லறிந்து கொல்லுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கவும் இல்லை. ரட்சிப்பை கொண்டு வந்த கிறிஸ்து அவர் பாவி என்று நியாயம் தீர்க்கவில்லை. அந்த பாவியை ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அவளுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறார். அவளுக்கு ஒரு ரட்சிப்பை வாங்கி கொடுக்கிறார். எப்படி எனில் உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் கல்லறிய கடவன். இவர் செய்த தவறு செய்யாதவர் யாரைகள் கண்டறியப்படுகிறார். அவர் தான் ரட்சிப்பு இயேசு. எல்லாரும் கலை போட்டு போயிட்டாங்க. எல்லாரும் குற்றவாளியை தீர்க்கப்பட்டு. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் உடனே அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க?
இவன் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மீறவும் இல்லை, ஆனால் அதை காத்து நிலைநிறுத்தினார். ஆமீன். அதே போல நான் சொல்றேன், ஒரு மனுஷன் வெட்டி வரலாம், அந்த மனுஷன் ரட்சிப்பு நடத்துறாரு, நம்ம நடத்தணும். நான் இப்போ பாதுகாத்துறப்பா, ஆனால் நீ செய்த தவறு என்று அநேகர் சிலர் குடிக்கிறவங்க எல்லாம் தர்மம் கேட்டு வருவாங்க. 20 ரூபா கொடுக்க சில காசு கேட்டு வருவாங்க. எல்லாரும் குறுகாக்கி பாய்ச்சல், இவன் குடிப்பான், குடிக்கிறது கேட்க வர்றான்னு. நான் சொல்லுவேன், எப்பா நான் ஊழியத்தில் கிடைக்கிற காசு உனக்கு தர்றேன், நீ குடிக்காதேன்னு சொல்லி கொடுப்பேன். நீ குடித்தால் அது உனக்குரிய பங்கு, அது தவறு என்று நீ குடிக்க இதை பிரயோஜனப்படுத்தாத, இதை ஆகாரம் வாங்கி புசிப்பதற்கு பிரயோஜனப்படுத்து என்று சொல்லி நான் அந்த காசை கொடுத்து கையில் கொடுப்பேன். அவன் குற்றவாளியை தீர்ப்பதற்கு என்னை கர்த்தர் உடைய ரட்சிப்புக்கு அனுப்பலாம். அப்படி இயேசு இந்த வேதவசனம் இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்தை குற்றவாளாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலர்களையும், சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்படி என் தேவ ஞான கேட்டபடி உலகமான ஜனத்தால் தேவனை நாம் கொண்டிருக்கிற பிரசங்கனாலும் விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த அவசரங்களை, இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் ரட்சிக்கப்படுகிறவர்கள், நடத்தப்படுபவர்கள், அவர்களே தேவனுடைய அபிஷேகத்தை ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாகி ஞானஸ்நானம் பெற்று விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று அந்த வேத பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு கேட்க தெய்வ பிள்ளைகளை, நாம் நீதி தவறாதபடிக்கு கர்த்தரை வார்த்தை வசனை கை கொண்டு நடத்தும் போது, நடக்க முற்படும் போது கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும். பலத்த காரியத்தை நாம் செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பணிக்கு பெருக பண்ணுவதாக. ஜெபிப்போமா? நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. நாளைய தினத்திலும் இந்த வருஷ லட்சுமி குறித்து புதிய கிருபையோடு புதிய நாளுக்குள்ளாக புதிய பிரசங்கத்தை கேட்க முடியும். இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிங்க. ரைட்டோ, இயேசுவால முடியும். அப்படி விசுவாசிங்க, 100 மடங்கு விசுவாசிங்க. எதை குறித்து பாரப்படக்கூடாது. நம்ம எதை வேண்டான்னு நீங்கள் ஒதுக்கக்கூடாதுன்னு பயப்பிடிச்சு நான் காரியத்தை குறித்து சொன்னேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொல்லுவேன், எவ்வளோ வேணுமென வைங்க, கற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ நகை வேணுமெல்லாம் போடுங்க, கற்றவங்களுக்கு. அந்த எதுக்கு போடுறோம், எதுக்கு பூ வைக்கிறோம், எதுக்கு பொட்டு வைக்கிறோம், எதுக்கு என்பதை சிந்தித்து பாருங்க. நீங்களே போட மாட்டீங்க. இதுதான் ஆரோக்கியம் உள்ள உபதேசம். பொட்டு எதுக்கு வைக்கிறோம்? இன்னொரு பக்கம் போனீங்கன்னா இன்னொரு உபதேசம் இருக்கும். பொட்டுக்கு பின்னால், பூவுக்கு பின்னால் போனீங்க, ஒரு காரியத்தில் ஒரு புஸ்தகம், ஒரு உபதேசம் இருக்கும். இன்னொரு பக்கம். ஆமீன். கண்டிப்பாக இருக்கும். ஆமீன். அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அதில் ஒரு சத்தியம், ஒரு நடத்தல் இருக்கு. நீ செய்வது என்ன, உனக்கு ஆதாயம், உனக்கு என்ன பிரயோஜனம், அது என்ன பாவம் மறைந்திருக்கிறது, அது என்ன பரிகாரம் மறைந்திருக்கிறது என்று நீ பார்ப்பாயானால் அது உனக்கு வெளிப்படும் போது நிச்சயமாக சீப்போ என்று உதர்வாய் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நாம் மட்டும் பயன்படுத்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நான் உம்முடைய நல்ல ஒரு உபதேசத்தை பேசியிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் குற்றப்பட்டவர்களாகி எங்கள் பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாகி ராதபடிக்கு எல்லாவற்றையும் உணர்ந்து எதையும் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, அதனால் எதையும் குற்றப்படுத்தாதபடிக்கு, எதையும் குறைபடுத்தாதபடிக்கு இயேசுவே என் பிள்ளைகளை ரட்சிப்புராய் நேராய் வழிநடத்த கிருபைத்தார். நல்ல உபதேசங்கள், நல்ல வசனங்கள் ஆமீன் கேட்கும்போது எங்கள் பிள்ளைகள் குற்றமுள்ளவர்களாக அல்ல, ஆண்டவரை தேடுகிற ஜனமாக
வாயில வசன வார்த்தை கேட்கிறது சிரமமாக மாற்றிவிட கர்த்தருடைய அபிஷேகத்தை இவர்களுக்குள்ளே நீர் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரகசந்தரை கத்தூரா அவனுடைய எல்லாவின் நிறம் ஜெபி மகளே. மகனை ஜெபி, நீ பெறப்படு. என்னுடைய வார்த்தை கேட்டு நீ குத்தப்பட்டவனாக நீ போராடி நிற்க வேண்டாம். நீ செய்கிற தவறு ஒன்று என்று சொல்லவில்லை, நான் தவறு என்று சொல்லவில்லை. நீ சிந்தித்து நீ முடிவெடு. உனக்குள்ள ஒரு சிந்தி, உனக்கு நீ ஞானம் உள்ள, நீ கிருபை, ஒரு கற்ற அபிஷேகத்தை ஒரு நீ பொறுத்தது. நீ குறைவு உள்ளவள் அல்ல, நீ குற்றப்படுத்தவள் அல்ல. இயேசுவின் நாமத்தில் நீ சிந்தித்து பாரு மகளே, நீ சிந்தித்து பார். செய்த காரியத்தில் என்ன உண்மை இருக்கிறது? நீ என்ன பிரியப்படுகிறாய்? எதற்காக பிரியப்படுகிறாய்? ரைட் now get to be bound வைக்கிறான். இயேசுவுடைய வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளை பலப்படுத்து, பிள்ளைகளை திடப்படுத்து, பிள்ளைகளை உறுதிப்படுத்து. கர்த்தருடைய கிருபை, தெய்வ பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு அப்படி இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இருளின் ஆதிக்கங்கள் விலகட்டும். பாரம்பரிய கிரியைகள், பாரம்பரிய சக்தி, பாரம்பரிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. நீரை பலப்படுத்தும், நீரை திடப்படுத்தும், நீரை அப்படியே உறுதிப்படுத்தும். நல்ல உபதேசத்தின் நிமித்தம் குற்றப்பட்டவர்களாய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பைத்தியம் என்று ஒதுக்காதபடிக்கு அந்த இழிவான அந்த பைத்தியமானது நலம் என்றெண்ணி விசுவாசத்தில் உறுதியோடு ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை கண்டுகொள்ள அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிற பலப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமென். தேவப்படுகிறது. இன்றைக்கு வருஷத்தை கேட்டு நாளை திறந்துடும். இன்றைக்கு கொஞ்சம் உங்களை குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. வேறு நாளில் நல்ல ஆசீர்வாதமான சமாதான வார்த்தைகளை கேட்கும்படி கற்றுக்கு இயேசுவாக தொடர்ந்து ஆமென். எங்கள் ஊழியத்தில் இணைந்திருங்க. கற்றுக்கு இயேசுவாக ஆமென்.